இராமாயணத்தில் சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் அவரை இலங்கையில்தான் சிறை வைத்திருக்கிறான் என்பதை ஹனுமான் மூலம் ராமர் அறிந்து கொண்டார். உடனே இந்தியாவின் ராமேஸ்வர முனையை அடைந்து இலங்கையை அடையும் வழியை பற்றி யோசித்தார். கடலின் மீது ஒரு பாலம் அமைத்தாலன்றி இலங்கையை அடைய முடியாது என்பதால் கடலில் ஒரு பாலம் அமைக்க விரும்பினார். ஆனால் பொங்கி வரும் அலைகளின் மீது பாலம் கட்ட முடியாது என்பதால் கடல் அரசனை வணங்கி அலைகளை ஓய்ந்திருக்கச் செய்யும்படி வேண்டினார். வருணம் சற்று தாமதிக்கவே கோபம் கொண்ட ராமபிரான் வில்லினை எடுத்து வருணனுடன் போர் செய்ய ஆயத்தமானார். உடனே வருண பகவான் நேரில் தோன்றி ராமபிரானிடம் தாமதத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கடல் அலைகளை ஓய்ந்திருக்கும்படி செய்தார். அலைகள் இல்லாத கடலின் மீது வானர சேனைகள் பாறைகளை கொண்டு வந்து போட்டு பாலம் கட்டத் தொடங்கின. இந்த பணிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றார் ஹனுமான். கடலில் போடும் பாறைகள் யாவும் நீரில் மூழ்கி மறைந்தன. இதனால் கடல் பாலம் கட்டும் பணி தாமதமானது. அப்போது ஸ்ரீராமரின் ஆணைப்படி வானரங்கள் கொண்டு வரும் பாறைகள் இறுதியாக நளன் என்ற வானரத்தின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது. நளன் கடலில் வீசிய பாறைகள் மிதந்து அப்படியே நின்றன. இதனால் பாலம் கட்டும் பணி விரைவாகி வானர சேனைகள் உற்சாகமாகின. ஹனுமான் வலக்கையில் கொண்டு வந்த பாறைகளை நளன் இடக்கையால் வாங்கி வீசுவதைக் கண்டு ஹனுமான் சினம் கொண்டார். இதனால் பாறைகளைத்தானே போடத் தொடங்கினார். ஆனால் அந்த பாறைகள் நீரில் மூழ்கின. ஹனுமனை நெருங்கிய ஸ்ரீராமர் நல்ல காரியத்தில் ஈடுபடும் போது பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு கூடாது என்று அறிவுறுத்தி நளனிடமே பாறைகளை கொடுக்கச் சொன்னார். நளனோடு அதனுடைய நண்பரான நீலனும் இந்த பணியில் உற்சாகமாக ஈடுபட்டது. இவ்விதம் பணிகள் நடந்து வந்தபோது நளன் எறிந்த பாறைகள் மட்டுமே மிதப்பதைக் கண்ட லட்சுமணர் அதன் காரணம் என்னவென்று ஸ்ரீராமரை ஆச்சரியத்தோடு கேட்டார். மாதவேந்திரர் என்ற மகாஞானி ஒரு சூரிய கிரகணத்தன்று நீரில் முங்கி கிரகண தோஷ நிவர்த்திக்காக நீராடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நளன் என்ற இந்த குட்டி வானரம் மகிழ்ச்சி கொண்டது. பிறந்ததிலிருந்தே சேட்டைகள் செய்து பலரை அவதிக்குள்ளாக்கும் இயல்பு கொண்ட வானரம் நளன் நீராடிக் கொண்டிருந்த ஞானியை கண்டதும் அது உற்சாகமாகி குளத்தின் கரையிலிருந்த கற்களை வீசி அது முங்கும்போது உண்டான சத்தமும் சாரலும் கண்டு சிரித்தது. இதனால் முனிவரால் மந்திரங்களை முறையாக உச்சரிக்க முடியாமல் போனது. அந்த வானரத்தை விரட்டினார். பலமுறை விரட்டியும் நளன் போகவில்லை. ஞானிக்கு கோபம் எழுந்தாலும் அதை அடக்கிக் கொண்டார். மந்திரம் சொல்லும்போது கோபம் கொண்டு சாபம் விட்டால் மந்திர சக்தி குறைந்துவிடும் என்பது ஐதீகம். இதனால் இனி நீ எரியும் கற்கள் தண்ணீருக்குள் மூழ்காமல் மிதந்து கிடக்கட்டும் என்று சொல்லி மந்திரத்தை தொடர்ந்தார். அதன்படி நளன் எரிந்த கற்கள் மிதக்கத் தொடங்கின. கல் மூழ்காமலும் சத்தம் வராமலும் போனதால் சுவாரஸ்யம் குறைந்து நளன் அங்கிருந்து சென்றுவிட்டது. அன்று முதல் நளன் எரியும் எந்த கல்லும் மிதக்கும் என்பதாலேயே இந்த பாலத்தின் பணிகள் ஒழுங்காக நடைபெறுகின்றன என்று ஸ்ரீராமர் விளக்கினார். இப்படி வானர சேனைகள் கூடி கண்டுஞ்சாது கடமை செய்து 5 நாள்களில் சேதுபந்தனம் என்னும் ராமர் பாலத்தை கட்டி முடித்தன. மிதக்கும் அந்த அழகிய பாலத்தைக் கண்டு ராமபிரான் மகிழ்ந்து வருண பகவான் தனக்கு பரிசளித்த நவரத்தின மாலையை நளனுக்கு அளித்தார் என்றும் வால்மீகி ராமாயணம் தெரிவிக்கிறது. இதுபோன்ற புராணக் கதைகளுக்கு இந்த காணொளியை லைக் மற்றும் எஸ்கே டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.